Daily. Taste the Daily. அதனால செல்வ பெருந்தகைகள் கருப்பு கொடி காட்டக்கூடாது. கருப்பு பனியன், கருப்பு உள்ளாடை, கருப்பு சட்டை, கருப்பு வேட்டி, கருப்பு பெயிண்ட், கையில கருப்பு பெயிண்ட் போட்டு ரோட்ல வந்து நிக்கணும். பூதம் மாதிரி நிக்கணும். கருப்பு பெயிண்ட் வேணாலும் வாங்கி கொடுக்குறேன். இவர் கருப்பு கொடி காட்டினாலும் நாங்க பயந்துருவோமா? விமானம் இறங்கும், அவர் தரையில இறங்குவாரு, வேலையை செய்வாரு, திரும்ப விமானம் டேக் ஆஃப் ஆகும், டெல்லிக்கு போவார். அதனால கருப்பு கொடியோடு வேறு வேறு கலர் கொடியை சேர்த்து காட்டுறேன். எனக்கு இன்னைக்கு நிகழ்வு, அதன் பிறகு காவல்துறை கொடுக்கக்கூடிய பத்திரிகை செய்தி. இந்த காவல்துறை கொடுக்கக்கூடிய பத்திரிகை செய்தி தான் பெரிய நகைப்பை ஏற்படுது. இதுவரை காவல்துறை கொடுத்த எல்லா பத்திரிகை செய்தியும் உங்க முன்னாடி நான் சொல்றேன். கோயம்புத்தூர் சூசைட் பிளாஸ்ட், டிஜிபி பத்திரிகை செய்தி. இது சூசைட் பிளாஸ்ட் இல்லைங்க, சிலிண்டர் வெடிச்சது, ஒரு பால்ரஸ் குண்டு தேவையில்லாம இங்கே வந்துச்சு. டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார், அது முழுவதும் போய் என்ஐஏ சார்ஜ் ஷீட்ல தெரிஞ்சிருச்சு. அண்ணா நகர்ல பாலியல் வழக்கு, சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி போட்டிருக்காங்க. டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார், இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா எதுவுமே பண்ணல, யாரையும் துன்புறுத்தல, எஸ்ஐடி முதல்ல கை வைக்கிறது இன்ஸ்பெக்டர் அம்மா. இன்னைக்கு ஈசிஆர்ல பெண்கள் கார்ல போறாங்க, கயவர்கள் 4 பேர் வண்டியை நிறுத்திட்டு அவ்வளவு அட்டூழியம் பண்றான். அதற்கு காவல்துறை அறிக்கை கொடுக்கறாங்க, தப்பு பெண்கள் மேலதான். ஏன்னா அவங்க வண்டி போகும்போது அவங்க இடிச்சிட்டு நிக்காம போனாங்க. அந்த பசங்களுடைய பிஹேவியர், அவங்க நடந்து கொண்ட விதம் பார்த்தா எல்லோருக்குமே தெரியும் அது பாலியல் ரீதியான பிஹேவியரை தவிர வண்டி இடிச்சிட்டு வந்தாங்க, அதனால வண்டியை கொண்டே நிறுத்தல. அதனால எத்தனை முறை காவல்துறை பொய்யான அறிக்கை கொடுத்து எத்தனை முறை தங்களுடைய முகத்தில் அவர்களே கரி பூசிக் கொள்வார்கள். நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அதனால ஈசிஆர் நடந்திருக்கு, ஆக்ஷன் எடுக்கிறோம், புடிச்சு உள்ள வைக்கிறோம், பெட்ரோல் வெஹிக்கிள் அதிகப்படுத்துறோம் நீங்க சொல்லுங்க, நாங்கெல்லாம் பாராட்டுறோம். அதை விட்டு ஒரு விஷயத்திலையும் பெண்களையே குற்றவாளிகள் ஆக்குறீங்க. அவங்க தப்பு பண்ணாங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு தப்பு பண்ணுச்சு, லவ்ரோடு இருந்தாங்க, நாங்க என்ன பண்றது? எஃப்ஐஆர்ல அண்ணா யூனிவர்சிட்டி. அதனால இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இந்த கேடுகட்ட செயலுக்கு தயவு செய்து தமிழக காவல்துறை நீங்க துணை போகாதீங்கன்னு ஒரு காவல்துறை நண்பர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு அதிகாரி அந்த போஸ்டிங்ல இருக்கணும், சென்னையில டிசிபியா இருக்கணும், சென்னையில கமிஷனரா இருக்கணும், இங்க சுத்திக்கிட்டு இருக்கணும், தாம்பரத்துல கமிஷனரா இருக்கணும், யாரோ ஒரு அதிகாரி இந்த மாதிரி அறிக்கையை டைப் பண்ணி கொடுக்குறாங்க. அதே ஈசிஆர்ல என் வீடு இருக்கு, அதே ஈசிஆர்ல என் வீட்டுல பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றுறாங்க. கரெக்டா? அந்த குற்றம் நடந்த இடத்துல இருந்து 500 மீட்டர்ல என் வீடு இருக்கு. என்ன வேகம்? தாம்பரம் கமிஷனர் ஸ்பாட்ல எத்தனை பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணீங்க? 10 பேர். எத்தனை நாள் உள்ள வச்சிருந்தீங்க? 14 பேர். என்ன தப்பு பண்ணாங்க? மாநில தலைவர் வீட்டுல பிஜேபி கொடியேற்றுறாங்க. அதே என்னுடைய வீட்டில இருந்து அதே 500 மீட்டர் தூரத்துல இதே ஈசிஆர்ல இந்த பெண்கள் என்ன பண்ணீங்க? நாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், ஏன்னா திமுக கொடி இருக்கு, பெண்கள் தான் குற்றவாளிகள், நாங்க நெரேட்டிவ் செட் பண்ணுவோம். ஒரு 2 நாள் பேசி பெண்கள் அசிங்கப்படுத்துவோம், அந்த பெண்களே பயந்துக்குவாங்க, அவங்களே போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஐயா நாங்க தான் கார் அடிச்சோம் அந்த பெண்களையே சொல்ல வைப்பாங்க. அதான் திமுக ஸ்டைல். வெக்க கேடா இல்லையா? அதே 500 மீட்டர்ல கொடியேற்றுறதுக்கு அவ்வளவு காட்டுனீங்க. கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போனாரா? இதுக்கு முன்னாடி தாம்பரம் கமிஷனர் வீட்டுக்கு வந்தாரல்ல, அந்த கொடியை பிடிச்சிட்டு வாங்கடாங்க. அதிலே காட்டிய வேகம் ஈசிஆர்ல ஒரு பெண்ணின் மீது பாலியல் ரீதியாக ஒரு வன்முறை நடத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஏன் முதலமைச்சர் பேச மாட்டாங்க? இதைத்தாங்க நான் ஆக்ரோஷமா கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? பெண்களுக்கு தப்பு நடந்திருக்குன்னு இந்திய அளவுல எல்லா சேனலும் டிபேட் வச்சு நீங்க நடத்துறாங்க. அப்படியே மாத்தி காரை இடிச்சிட்டாங்க. காரை இடிச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு 100 போன் பண்ணி எல்லாம் சொல்லணும். பெண்கள் ஓட்டிட்டு போற காரை குறுக்கால் நிறுத்தி ஆபாசமா பேசுவே தான் கார் நிற்கிறதா? ஆனால் நானும் வெறுத்து போயிருக்கிறேன். பொய்யை சொல்றாங்க, பொய்யை திரும்ப சொல்றாங்க, சொன்ன பொய்யை உண்மையாக்க முயற்சி பண்றாங்க. இதுதான் இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சியினுடைய தயவு செஞ்சு காட்டுங்க. நான் எனக்கு என்ன, நல்லா காட்டுங்க. கருப்பு கொடி பத்திலாம் நானே வாங்கி கொடுக்குறேன். நீ கருப்பு கொடி காட்டுறனால ஏன்னா அமித்ஷாஜி கால் இருக்கிற தூசி கீழே விழுந்துருமா? நீ கருப்பு கொடி காட்டுறனால அமித்ஷா விமானம் டேக் ஆஃப் ஆகாதா? நீ கருப்பு கொடி காட்டுறால அமித்ஷாஜி பயந்து ஐயோ நான் உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு நான் போய் அகமதாபாத்ல இருந்துக்கன்னு சொல்றாரா? நீ கருப்பு கொடி காட்டு. உனக்கு என்ன? ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், கூட்டணியில் இருக்கோம், காவல்துறை எங்களை கருப்பு கொடி காட்ட அலோவ் பண்ணுவாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் கருப்பு கொடி காட்டுறேன், தயவு செஞ்சு காட்டுங்க. கருப்பு கொடி பத்தலாம் சொல்லுங்க, நாளே வாங்கி அனுப்புறேன். அதனால கருப்பு கொடி, வெள்ளை கொடி, சிவப்பு கொடி, பச்சை கொடி, என்ன கலர் கொடி வேணுமோ பிஜேபி ஆபீஸ்ல இருந்து வாங்கி காங்கிரஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் இப்ப வந்து தமிழ்நாட்டில் வளராதனால அவங்ககிட்ட காசு இருக்குமான்னு தெரியல. அதனால நானே கை காசு போட்டு கொடி வாங்கி அனுப்புறேன். அதனால செல்வ பெருந்தகைகள் கருப்பு கொடி காட்டக்கூடாது. கருப்பு பனியன், கருப்பு உள்ளாடை, கருப்பு சட்டை, கருப்பு வேட்டி, கருப்பு பெயிண்ட், கையில கருப்பு பெயிண்ட் போட்டு ரோட்ல வந்து நிக்கணும், பூதம் மாதிரி நிக்கணும்.
கருப்பு பெயிண்ட் வேணாலும் வாங்கி கொடுக்குறேன். இவர் கருப்பு கொடி காட்டினாலும் நாங்க பயந்துருவோமா? விமானம் இறங்கும், அவர் தரையில இறங்குவாரு, வேலையை செய்வாரு, திரும்ப விமானம் டேக் ஆஃப் ஆகும், டெல்லிக்கு போவார். அதனால கருப்பு கொடியோடு வேறு வேறு கலர் கொடியும் சேர்த்து காட்டுறேன். சென்னை ஈசியா சம்பவத்துல அந்த பெண்களோட பெயரையும் வெளியிட்டிருக்காங்க. தொடர்ச்சி அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஆனா அவங்க வெரி கிளியரான விக்டிம் ஷேமிங். பெண்களை போட்டு பயமுறுத்திட்டு அந்த பொண்ணுங்க பயந்துக்குவாங்க. நீங்கள் நானும் ஏத்து நிக்கிறோம். நாளை காலையில் அந்த பெண்ணே வந்து சொல்லும், ஐயா நான் தான் அந்த காரை இடிச்சேன், தப்பு எம்மால தான், அந்த பெண்ணையே அவங்க சொல்ல வைப்பாங்க. பயந்து போய் அந்த பெண் சொல்லத்தான் போறாங்க. நீங்க பாருங்க, 2 நாள் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அப்ப அந்த பெண் ஓடிடும். அதனால ஒரு மேட்டர்லயும் யாரு குற்றவாளியோ அவர்களை நிரபராதியாகவும், யாரு மேல குற்றம் நடத்தப்பட்டதோ அவர்கள் குற்றவாளியாகவும் ஜோடித்துக் கொண்டிருக்கின்றார். வேங்கை வயல் சம்பவம் கிளாசிக். யாராவது ஒருத்தர் அந்த ஆடியோ வீடியோ நம்புவாங்களா? யாராச்சும் ஒருத்தர் அந்த ஆடியோ நம்புவாங்களா? யாராச்சும் ஒருத்தர்? 1 வருஷம் கழிச்சு 2 ஆடியோ வெளியிட்டு செட்டிங் பண்ணி 2 பேர்த்த பேச விட்டு அப்படி பண்றீங்களே, எல்லாம் நியாயமாங்கய்யா? ஏழை மக்கள் எல்லாம் வயிற்றடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாம் பண்றீங்களே, நியாயமா? நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், சிபிஐ கொடுங்க, நாங்க கண்டுபிடிச்சு தர்றோம். சிபிஐ கொடுங்க. சரி, எங்களால முடியல, சிபிஐ பண்ண கொடுங்க, நாங்க பண்றோம். சிபிஐட்டையும் கொடுக்க மாட்டீங்க, நீங்களும் பண்ண மாட்டீங்க. கேஸை முடிக்கணுங்கிறதுக்காக அதே சமுதாயத்துல 2 பேர்த்த ஃபிட் பண்றீங்க. ஏன்னா அப்பதான் ஜாதி மோதல் வந்துடக்கூடாது. எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இவ்வளவு தூரம் யோசிக்கிறது அந்த கேஸுக்கு யோசிச்சா ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமல்ல ஐயா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.